வணக்கம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் வீட்டிலலாம் சிட்டுக்குருவி கூடு கட்டுது சொல்லுங்கள்? அவங்களுக்கு, அதாவது சிட்டுக்குருவிக்கு அமைதியான இடம், நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக கூடு கட்டுவாங்க. அவங்க கூடு கட்டி குஞ்சு பொரித்து அது நம்மளுக்கு என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா தெய்வ நடமாட்டம் இருக்கும் இடத்துல மட்டும்தான் சிட்டுக்குருவி கூடு கட்டும். சாதாரணமாக எந்த வீட்டுக்கும் வராது, புரியுதா? யார் வீட்டுக்கும் அது கூடு கட்டுற அழகு பாருங்களேன், அரங்கரங்காக வச்சு கட்டும். அந்த கூடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகாக மனுஷனால் கூட அந்த மாதிரி வீடு கட்ட முடியாது. அவ்வளோ அழகாக அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூம்பு கட்டுவாங்க, அதே மாதிரி அவங்க குழந்தைங்க தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த கூடுகளுக்கு நம்ம பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல ஆடோடம் பார்ப்பாங்க. இந்த வீட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு அவங்க பார்ப்பாங்க. தெய்வ நடமாட்டம் அவங்களுக்கு தெரியும். ஆஹா, அமைதியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற வீட்டில் மட்டும்தான் அவங்க வீடு கட்டுவாங்க. அவங்க வீடு கட்டி குஞ்சு பொரித்து அவங்க கொச்ச 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 கொச்சன்னு சத்தம் கேட்குறதுலையே நம்மளுடைய கண் திருஷ்டி எல்லாமே போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாசிட்டிவான வைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஐயோ கடவுளே ஏன் இப்படி இருக்குது, நம்ம வீடு ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னா அந்த சிட்டுக்குருவியோட சத்தங்கள் நம்மளுக்கு ஒரு காதுக்கு இனிமையாக இருக்கும். நம்மளுக்குடைய வருத்தங்கள் போயிடும். அவங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக திணை ஏதாவது வச்சு விட்டுட்டிங்கன்னா அவங்க வயிற்று அறுப்பிப்பாங்க. இதுதான் எடுத்து குஞ்சுங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது எதுக்காக நான் இவ்வளோக்குள்ளே சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் அங்கே சிட்டுக்குருவிக்கு கூடு உண்டு. ஆனால் அந்த கூட்டில் அவங்க ஒருபோதும் தங்கினதில்லை. புல் எடுத்துகிட்டு வருவாங்க, தும்பு எடுத்துகிட்டு வருவாங்க, பஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படியே கூடு கட்டி வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதில் எனக்கு அங்கே ஆன்மீக பலம் நல்லா இருந்தது. அந்த சிட்டுக்குருவி வருதுனால அந்த வீட்டில் ஆன்மீகம் நல்லா இருக்குது, தெய்வ நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அங்கே தெய்வம் நடமாடுறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக பாருங்கள். 5 மணிக்கெல்லாம் பாருங்கள், அந்த குருவியோட சத்தம் நம்மளுக்கு அழகாக கேட்கும்போது நம்ம வீட்டில் தெய்வங்கள் ஆட்சி செய்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிட்டுக்குருவி யார் யார் வீட்டுக்கெலாம் வருதோ அவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்குது. யாரும் போய் கவலைப்பட வேண்டாம். உத்தரவு அடிக்கும் எல்லாமே. அந்த சிட்டுக்குருவி தெய்வ நடமாட்டம் உள்ள வீட்டில் மட்டும்தான் குடியிருக்கும். நான் அடித்து வேணாலும் சொல்கிறேன். அதனால் இந்த சிட்டுக்குருவியை நீங்கள் விரட்டாதீங்க. சிட்டுக்குருவிக்கு தண்ணீர் திணை வைத்து அனுப்புங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.